Today let us continue economics lesson 3. In the last class we have seen the barter system, coins, natural money, paper money, history of money and electronic transaction. In today's class we are going to see the role of Reserve Bank of India. Reserve Bank RBI அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்தியாவுக்கு மணி பாலிசி, மணி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கேரி ஆன் பண்ணுற பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ, விச் இஸ் லொக்கேட்டட் இன் மும்பை. மும்பையில் தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4 years பேக்னா இப்போ நம்ம 2020 இருக்கோம். 2016 அந்த இயரில் பார்த்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் ஆஃப் 1000 rupees அண்ட் 500 rupees வந்து டிமானிட்டைஸ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி அதனுடைய பிரான்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு ஆர்பிஐனுடைய பிரான்ச்சு. இப்போ மணி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்சர் அவ்வளோ கிளியராக தெரியுற ஒரு சைடு வியூ இருக்கிற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாரு? கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து யார் கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சக்தி காந்ததாஸ் RBI governor. He is the present Reserve Bank governor. Okay. A government has the responsibility to regulate money supply and oversees the monetary policy. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் த மணி சப்ளை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி எப்படி சப்ளை ஆகுது, எப்படி பரிமாற்றம் அடையுது அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறதும் கண்காணிக்கிறதும் கடமையை ஓவர்சீஸ் அதனுடைய பாலிசி வந்து எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஓவர் த்ரூ பண்றது யாருக்கு இருக்கு? கவர்மெண்ட்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஹார்டரிங் ஆஃப் மணி மஸ்ட் பி அவாய்டட் அட் ஆல் காஸ்ட் இன் த கண்ட்ரிஸ் எக்கானமி. இப்போ ஹார்டரிங் ஆஃப் மணி அப்படின்னா பணம்லாம் பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கனாமிக் லெவலில் அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் சரி அதை அவாய்ட் பண்ணணும். ஒன்லி தென் மணி கேன் பி சேவ்ட் இன் த பேங்க்ஸ். அந்த பதுக்கி வைக்கிறது இல்லாத இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணாமல் நம்ம மணியை கொண்டு போய் என்ன பண்ண முடியும்? பேங்க்ல சேவிங்ஸ்ல வைக்க முடியும். A portion of savings in the banks are used for the development of industries, economic growth and various development schemes for the welfare of the poor. பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல கொண்டு போய் மணி டெபாசிட் பண்றோம். இப்போ நம்மளுக்கு அது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க நம்ம டெபாசிட் பண்ற மணிக்கு. இப்போ பேங்க்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்து நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்டோட ஒரு 2 or 3% கொஞ்சம் அதிகமா கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நம்மளுக்கு போக மீதி ரிமைனிங் இருக்கிற நம்மளுக்கு கொடுக்குற பெர்சன்டேஜை விட அவங்க எக்ஸ்ட்ரா தானே வாங்குறாங்க. அந்த மணி வந்து அதுக்கு பேங்க்குக்கு இன்கம்மா இருக்கும். அதை வாங்கி என்ன பண்றோம்? இப்போ நிறைய ஹவுசிங் லோனு, கார் வாங்குறதுக்கு லோனு, பைக் வாங்குறதுக்கு லோனு, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது கட்டுறதுக்கு லோன் அப்படின்னு கொடுக்குறாங்களா. அப்போ அது டெவலப் ஆச்சுன்னா கண்ட்ரினுடைய எக்கனாமிக் லெவல் வந்து க்ரோ ஆகும் அப்படின்றதுக்காக மேஜர் போர்ஷன்ஸ் ஆஃப் த சேவிங்ஸ் ஆஃப் த பேங்க் ஆர் யூஸ்டு ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிறதுக்கும். இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் எ கண்ட்ரி டெவலப் ஆகும். அந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மக்களினுடைய நலனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல் த மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் ஆர் வேர் நேஷனலைஸ்ட் அப்படின்றது அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. இப்போ அண்டர் த கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்றது நேஷனலைஸ்ட் அப்படின்னு சொன்னோம். ஆல் த மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் வேர் nationalized in India in 1969. The Reserve Bank of India RBI regulates the circulation of currency in money in India. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து தான் என்ன பண்ண பணப்புழக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது. இப்போ ஒழுங்கா இப்படிதான் இந்த இதில் போகணும் அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்றது. நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த மணி கரன்சியினுடைய சர்க்குலேஷனை புழக்கத்தை என்ன பண்ணும்? ரெகுலேட் பண்றாங்க. The Reserve Bank of India started its operation on 1st April 1935. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து நம்ம ரூல் பண்ணும்போது ஒரு
சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்பயே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். It was permanently moved to Mumbai from the year 1937. 1937ல இருந்து RBI னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு, மும்பைல. RBI was nationalized in 1949. RBI வந்து பாத்தீங்கன்னா 1949 நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பாத்தீங்கன்னா RBI வந்து நேஷனலைஸ், நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கவர்மெண்ட் நேஷனலைஸ்ட் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 85% is printed currency is led for circulation. இப்போ வந்து RBI வந்து பிரிண்ட் பண்ற எல்லா கரன்சி நோட்டுமே பாத்தீங்கன்னா சர்க்குலேஷனுக்கு விட்டுற மாட்டாங்க, கொஞ்சம் அப்படியே ரிசர்வ் மணியா வச்சிருப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா 85% தான் சர்க்குலேஷன்ல இருக்கு பிரிண்டட் கரன்சி. இப்போ ஒவ்வொரு கரன்சியிலையும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த பேப்பர் கரன்சி பேப்பரா இருக்கும்போது அதுக்கு வேல்யூ கிடையாது, அதுல வந்து எவ்வளவு மணி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும்போது தான் இட் கெட்ஸ் தட் வேல்யூ. ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய கவர்னர்னுடைய சைன் ஈச் அண்ட் எவ்ரி கரன்சி நோட்லையும் இருக்கும். நீங்க எடுத்து உங்க வீட்டில் இருக்கிற அந்த கரன்சி நோட் இருக்குல்ல, 10 rupees, நீ எந்த ருபி நோட்டா இருந்தாலும் சரி, 5 rupee, 10 rupee, 20 rupee, 50 rupee, 100, 1000 தான் இப்ப யூஸ்ல இல்ல, 500 and 2000 நோட் எல்லா நோட்லயுமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆர்பிஐனுடைய கவர்னர்னுடைய சைன். அப்ப அந்த மணி வந்து அந்த கரன்சி வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அப்ப அந்த டைம்ல யாரு ஆர்பிஐ கவர்னரா இருக்காங்களோ அவங்க சைன் இருக்கும். இப்ப 2020ல வந்து பாத்தீங்கன்னா அது இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், இப்ப இருக்கிற பிரசன்ட் கவர்னர் ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்ததாசனுடைய சைன் இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 12, 2018ல இருந்து பாத்தீங்கன்னா கவர்னரா ஆர்பிஐ கவர்னரா இருக்காரு. According to the statistics available on August 2018, currency with worth 19 lakh crore are in circulation. வந்து எவ்வளவு பீப்புள் கிட்ட வந்து பணப்புழக்காட்டம் இருக்கு, 19 lakhs crore rupees வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு இந்தியா ஃபுல்லாவே. பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆர்பிஐனுடையது. டாக்டர் BR அம்பேத்கர், நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் லா மேக்கர், ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் BR அம்பேத்கர் PhD, டாக்டர் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லுவோம். PhD அப்படின்னா அவங்களுடைய தீசிஸ்ல வந்து த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பினுடைய ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஹெட்டிங்ல த ஆரிஜின் அதனுடைய சொல்யூஷனை பத்தி அவங்க வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு, அதுல நம்ம பார்த்து என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். Its origin and solution was the reference tool and provide guidelines for the Reserve Bank of India Act of 1934. RBI பத்தி பாத்தீங்கன்னா பின்னாடி ஒன்று கொடுத்திருக்காங்க. How did currency printed in India? அப்ப வந்து RBI ஒர்க்கே என்ன, மெயின் நம்ம பீப்புளுக்கு தேவையான மணியை வந்து பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்றது தான் RBI ஒர்க். How currency printed in India? எப்படி நம்ம பிரிண்ட் பண்றோம்? 1 rupee note and 2 rupee notes were printed in India in the year 1917. நான் லாஸ்ட் கிளாஸ்லயே காமிச்சேன் 1 rupee note 2 rupee noteலாம் உங்களுக்கு. அது எப்போ வந்து இந்தியால பிரிண்ட் பண்றாங்க, 1917ல. The Reserve Bank of India is empowered to issue the government Indian notes since 1935. Reserve Bank of India வந்து எப்ப அதிகாரம், அதாவது empowered, அவங்க அதிகாரம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க. நோட்ஸ் ருபி நோட்ஸ் இஷ்யூ பண்ணலாம், கரன்சி நோட்டை இஷ்யூ பண்ணலாம் எப்போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா 1935லயே கொடுத்துட்டாங்க. 500 rupee note currency was introduced லேட்டரா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 500 rupees இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ருபி நோட்னா 1 rupee and 2 rupee note. 1 rupee note நம்ம வந்து எல்லா கரன்சி நோட்லயுமே பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய சைன் இருக்கும்னு சொன்னோம். ஆனா 1 rupee நோட்ல மட்டும் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய சைன் இருக்கும். In 1940 1 rupee notes was issued again. இப்ப 1970ல இஷ்யூ பண்றாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் 1940ல 1 rupee நோட்டை இஷ்யூ பண்றாங்க. Till 1947 the currency notes with the image of King George VI were in circulation. இப்ப வந்து நம்ம ஃப்ரீடம் வாங்குற வரலும் பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட்ல தான் நம்ம ஃப்ரீடம் வாங்கணும் பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட இருந்து. அது வரலும் பிரிட்டிஷ் கிங் ஜார்ஜ் 6னுடைய போட்டோ தான் இருக்கு. இப்ப நம்ம இந்தியால இருக்கிற கரன்சி நோட் வந்து ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்தியினுடைய போட்டோ இருக்கு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூட் கரன்சி நோட்ஸ். கரன்சி நோட் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க.
In 1925, the British government established government press at Nasik in Maharashtra. அப்ப நம்ம வந்து கரன்சி நோட்ல எங்க வந்து பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாசிக் அப்படின்ற பிளேஸ்ல பிரிண்ட் பண்றாங்க. Currencies are printed 3 years later. Currencies பாத்தீங்கன்னா 3 years 1925ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 3 years later தான் அதனுடைய பிரிண்ட் பண்றதை ஸ்டார்ட் பண்றாங்க. In 1974, a press was started in Dewas, மத்திய பிரதேஷ். இன்னொரு இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல டிவாஸ் அப்படின்ற பிளேஸ்ல. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைனிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். In 1990s, 2 more presses were started in Mysuru, Karnataka and Salibani in West Bengal to print the banknotes. ஆர்பிஐக்கு பிரிண்ட் பண்ற பேங்க் நோட்ஸ் எங்கெங்க இருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா நாசிக்ல இருக்கு, மகாராஷ்டிரா ஸ்டேட்ல டிவாஸ் மத்திய பிரதேஷ்ல இருக்கு, மைசூரு கர்நாடகால இருக்கு, சால்பானி வெஸ்ட் பெங்கால் இருக்கு. இந்த 4 பிளேஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தேவையான கரன்சிஸ் நோட்டை பிரிண்ட் பண்ணி ஆர்பிஐக்கு கொடுக்கறாங்க. The Reserve Bank of India had the authority to decide the value of currency to be printed and how the amount should be reached its destination safely. அது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் எவ்வளவு டிசைட் பண்றாங்க, எந்த அமௌண்ட் எவ்வளவு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வேல்யூ. Through RBI has the power to print up to 10,000 rupee notes. வந்து ஆர்பிஐக்கு எவ்வளவு பவர் கொடுத்திருக்காங்க, 10,000 rupees நோட் வரல அச்சடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பவர் இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா 2,000 rupees வரல தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. At present, a maximum of up to rupees 2,000 is printed. Relationship between money and the price. மணிக்கும் பிரைஸ்க்கும் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி அப்படின்னா பிரைஸ் அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்றோம், திங்ஸ் நம்ம வாங்கிக்கிறோம். ரிலேஷன் பிட்வீன் மணி அண்ட் பிரைஸ். There is a close relationship between the volume of circulation money and the price of the things. Price of the thingsக்கும் volume of the moneyக்கும் பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. 90% of products are manufactured with the main aim of sale or meant for service. நம்ம ப்ரொடியூஸ் பண்ற எல்லா திங்ஸும் மோஸ்ட்லி 90% என்ன பண்றோம், சேல் பண்றதுக்காகவும் சர்வீஸ்க்காகவும் தான் நம்ம அதை மேனுஃபேக்சர் பண்றோம். Growing crops and production are done on the commercial basis. இப்போ கிராப்ஸ் க்ரோ பண்றது ப்ரொடக்ஷனுக்கும், ப்ரொடக்ஷன் பண்ற திங்ஸ் எதுக்காக நம்ம பண்ணோம்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, ட்ரேடை பேஸ் பண்ணி தான் இது பண்றோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிவிங் ஸ்டாண்டர்டுக்காக, நம்மளுடைய லைஃப்காகவும் நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கை நடத்துறதுக்காகவும் அதை இது பண்ணிக்கிறோம். Rather than on a subsistence level. This phenomenon also increased the importance of the market and money. இந்த phenomenon தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணியும் மார்க்கெட்டையும் பாத்தீங்கன்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு சொல்றாங்க. The relationship between money and the price is connected with monetary policy. பண கொள்கையோட தொடர்புடையது தான் என்னது அந்த மணியும் பிரைஸும். கீழே ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அதை வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். Next, there is a close relationship between the growth of money supply and inflation. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, மணி சப்ளைக்கும் இன்ஃபிளாட்டேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா விலை வீழ்ச்சி அப்படின்னு சொல்றது. திங்ஸ்னுடைய பிரைஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு திங்ஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகமா இந்த இப்போ கிராப்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா தக்காளி விலையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், வெங்காயம் விலை கம்மியா இருக்கும். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கனால நிறைய திங்ஸ் மார்க்கெட்டுக்கு வரனால அதனுடைய பிரைஸ் வந்து என்ன ஆகுது, டவுன் ஆயிடுது. அதாவது மணி சப்ளைக்கும் இன்ஃபிளாட்டேஷனுக்கும் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த பிரைஸ் கண்ட்ரோல்ஸ் பிளே a very important role in the country's economic stability. அரசியல் உள்ள கண்ட்ரியினுடைய பொருளாதார நிலையை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா வைக்கிறதுக்காக எது பிளே ஆகுது, இம்பார்ட்டன்ட் ரோலா பிரைஸ் கண்ட்ரோல் பிளே ஆகுது. This role is played by the central bank of our country. Central bank of our countryனாவே RBI. இந்த ரோல் வந்து யாரு பிளே பண்றாங்க, இதை கண்காணிக்கிறாங்க, யார் வந்து ரெகுலேட் பண்றாங்க, RBI of India. The currency is the medium of exchange in the country. இப்போ நம்ம மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இப்போ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்றோம், கரன்சி தான் இம்பார்ட்டன்ட் ரோலா பிளே ஆகுது. Indian currency is called Indian rupee. In the country, the foreign currency is called foreign exchange. இப்போ ஃபாரின் கரன்சி நம்ம இருந்துச்சுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து திங்ஸோ இல்ல மணியோ எக்ஸ்சேஞ்ச் பண்றதை நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். Purchasing capacity of all currency in the world are compared using the US dollars as the standard currency. இப்போ வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து எதை வச்சு நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொன்னா, பிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா யுஎஸ்ஏனுடைய டாலர், அதை இந்த ஸ்டாண்டர்ட் கரன்சியா வச்சு மற்ற பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியில நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம்.
This value difference from country to country. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரே மாதிரியே இருக்காது. அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். Most of the international trade transaction is carried out in US dollars. இப்போ மற்ற கண்ட்ரியோட இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ட்ரேட் கேரி ஆன் பண்ணும்போது அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறோம், யூஎஸ் டாலர்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கரன்சி என்னது ருபி. நம்ம இதுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜிகேல எல்லாம் படிச்சிருப்போம். இந்தியா ருபி, இங்கிலாந்து பவுண்ட், யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் கான்டினென்ட் கண்ட்ரி எல்லாமே யூரோ அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. கனடா டாலர், ஜப்பான் யென், சைனா யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ருபி, ஸ்ரீலங்கா ருபி. இது பாத்தீங்கன்னா இந்தியால இந்தியன் ருபி, பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் ருபி, இது ஸ்ரீலங்கன் ருபி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரியே கண்ட்ரிக்கு ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னா யுஎஸ்ஏ டாலருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கரன்சி பாத்தீங்கன்னா நம்ம யுஎஸ்ஏக்கு ஒரு டாலருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 69 rupees நியர்லி பே பண்ணாதான் நம்ம யூரோ அமெரிக்கால இருக்கிற ஒரு டாலர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் வேணும்னா நம்ம வந்து 69 rupees அவங்க கொடுத்தாதான் நம்மளுக்கு தருவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கா தான் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 150 நியர்லி 160 rupees வந்து ஒரு யூஎஸ் டாலருக்கு அவங்க கொடுக்கணும். இந்த ஆக்டிவிட்டி நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மணி. மணி வந்து என்ன ஃபங்க்ஷன் பிளே பண்ணுது? வென் மணி ரீப்ளேஸ்ட் த பார்ட்டர் சிஸ்டம். அப்ப நம்ம என்ன சொன்னோம், பார்ட்டர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் திங்ஸ் யூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நேச்சுரல் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், பேப்பர் கரன்சி யூஸ் பண்ணோம். இப்ப லாட் ஆஃப் பிராக்டிக்கல் விஸ்டம்ஸ் வேர் சால்வ். மணி பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்த இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், மணி வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு. மணி ஆக்ட் அஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். வந்து எக்ஸ்சேஞ்ச் போகணும். ஒரு திங்ஸ் நம்மளுக்கு வேணும், நம்ம கடையில போய் நம்ம சாதாரணமா நம்ம ஒரு பென்சில் வாங்கணும்னா கூட நம்ம என்ன பண்றோம், நம்ம அது அமௌண்ட் எவ்வளவு 5 rupees, அந்த 5 rupees நம்ம கொடுத்தாதான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அந்த பென்சில கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட். இப்ப நம்ம சொன்னால ஒரு யூஎஸ் டாலருக்கு 69 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இப்போ ஒரு திங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா அதனுடைய வேல்யூ இதுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட். அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்னா எதிர்காலத்துல அதனுடைய ஃபியூச்சர் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பேமெண்ட், டிஃபர்ட் பேமெண்ட். இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்சாக்ஷன். இப்ப வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னா இதுல வந்து பிளே ஆகுது, இம்பார்ட்டன்ட் ரோலா பிளே ஆகுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மணி ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மணி ஷுட் பி அக்செப்டட் லிபரலி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் ஏ கண்ட்ரி. மணி வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற குட்ஸ்க்கு சர்வீஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. யூனிட். A money should be the common standard unit of calculating country's total consumer goods production services. இப்ப அதான் சொன்னோம். இப்ப நம்மளுக்கு ஒரு திங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு பென்சில் அப்படின்னா 5 rupees. அப்ப ஒரு யூனிட் அப்படின்றது பென்சில் அப்படின்றது. If a book cost 50 rupees, it means that the price of the book is equal to 50 units of money. Money is used to measure and record financial transaction in the country. Financial transaction வந்து பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்லல, அதை இது பண்றதுக்காக என்ன பண்றோம், மணி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் வேல்யூ. A money is used as a store of purchasing power. நம்மளுடைய எதிர்காலத்துக்கு தேவையானதை நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதுதான் பர்ச்சேசிங் பவர். இட் கேன் பி யூஸ் டு த ஃபினான்ஸ் ஃபியூச்சர் பேமெண்ட். மணியினுடைய பேமெண்ட் வந்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஹார்ட்ஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பார்க்கலாம். கிரெடிட் அப்படின்னு நம்ம என்னன்னு சொன்னோம், மணி அப்படின்னு சொன்னோம். நம்மளுக்கு இப்போ பணம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போய் வாங்குறோம், பேங்க்ல வாங்குறோம். அந்த பேங்க் யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, பிரைவேட் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, பிரைவேட் பினான்சியல் கம்பெனிஸும் கொடுக்குறாங்க. Farmers avail credit during the monsoon seasons to buy seeds, agricultural input and other expenses. ஃபார்மர்ஸ்க்கு எப்போ வந்து அவங்களுக்கு கடன் தேவைப்படுது, மான்சூன் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சீட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் மதர் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ், இந்த உரம், பூச்சி மருந்து, அதுக்கப்புறம் நிறைய இன்புட்ஸ்லாம் அதுக்கு தேவைப்படும். அதெல்லாம் இது பண்றதுக்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் அவங்களுக்கு கடன் தேவைப்படுது. ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரனர்ஸ். ட்ரேடர்ஸ்க்கும் சிறு தொழில் செய்யறவங்க தான் என்டர்பிரனர்ஸ். பிக் என்டர்பிரனர்ஸும் இருப்பாங்க, ஸ்மால் என்டர்பிரனர்ஸும் இருப்பாங்க.
பிக் என்டர்பிரனர்ஸ்க்கு அதிகமா மணி தேவைப்படுது, அவங்க கிட்டே ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப சிறு குறு தொழில்களை செய்யறாங்களா அவங்களா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, பேங்க்ஸ்ல போய் லோன்லாம் வாங்குவாங்க. நீட் கிரெடிட் ஃபார் தேர் நீட்ஸ். ஈவன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசீவ் கிரெடிட் டு டேக் அப் தேர் நியூ ப்ராஜெக்ட். இப்ப நியூவா புதுசா ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்கு, வேற ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு மணி தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பிக் என்டர்பிரனர்ஸ் பேங்க்ல போய் லோன் வாங்குவாங்க. கிரெடிட் அவைலபிள் ஃபார்ம். கிரெடிட் எங்கெங்க அங்க கிடைக்கும், கடன் எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபார்மல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நேஷனலைஸ்ட் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் நம்ம சொன்னோம். நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல, பிரைவேட் பேங்க்ஸ்ல, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபார்மல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுதான் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் கொடுப்பா, பிரைவேட் பினான்சியல் கம்பெனிஸ் வச்சிருக்காங்களா அவங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ கிரெடிட் இஸ் ரிசீவ்டு த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கும் ஸ்மால் கடன் கொடுக்கறாங்க. These are the three forms of credit available. As far as nationalized banks and cooperative banks are concerned, the interest to the credit is comparatively lesser. இப்ப நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற பேங்க்ஸ் விட, பிரைவேட் பேங்க்ஸ், பிரைவேட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை விட அங்க என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்க்கு ரொம்ப கம்மியா இருக்கும். And therefore is guarantee for the pledged goods. அவங்களுடைய பொருளுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வட்டியும் கம்மியா இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் செக்யூரிட்டியா அங்க கொடுப்போம். ஈடு வைக்கப்படும் பொருளுக்கான பாதுகாப்பு அதிகம். நம்ம கடன் நகையெல்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Informal financial institutions are easily approachable to the customers with flexible procedures. எளிமையா இருக்கும், அந்த மாதிரி எளிதா அணுகக்கூடியதா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம ப்ரொசீஜர்ஸ் ஆயிருக்கும். But there are issues like the safety of items pledged, high rates of interest and mode of recovery. அந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அவங்க வச்சிருக்கூடிய பொருளுக்கு பாதுகாப்பு இல்ல, சம்டைம்ஸ் நிறைய சிக்கல்களா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஏதாவது கடன் வாங்கி நம்ம என்ன பண்றோம், ஒரு பைக்கோ வாங்குறோம், இல்ல ஒரு கார் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த டேர்ம் பீரியடுக்குள்ள நம்ம அதை கட்டல, அந்த இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கட்டல, இன்ட்ரெஸ்டோட கட்டல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. People who live in particular place or those who were involved in a certain work join together as a group and started savings. இப்போ ஒரு பிளேஸ்ல இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீட் எல்லாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பெல்லாம் ஒரு 10 members 20 members ஒன்னா சேர்ந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு பணம் எல்லாம் போடுவாங்க. இப்ப யாருக்கு அந்த இடத்துல பணம் அதிகமா தேவைப்படுதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏலம் கூறி எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. These are called self-help groups. The nationalized banks provide help to these groups to the micro credit. Small credit லாம் கொடுத்து self help group க்கு nationalized banks help பண்றாங்க. Certain credit through though self help groups for street vendors. அந்த கிரெடிட் அவங்களுக்கு என்ன பண்ணது, self help groups எந்த மாதிரி இருக்குன்னா, தெருவுல எல்லாம் போய் இந்த காய்கறி எல்லாம் விக்கிறாங்கல்ல அந்த நடைபாதையில அவங்க, ஃபிஷர்மேனுக்கு ஹெல்ப் ஆகுது. எஸ்பெஷலி விமன் அண்ட் த புவர். பர்டிகுலரா யாரு, விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அவங்க பாத்தீங்கன்னா விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அந்த கூட பின்றது, சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஊதுபத்தி, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மேக் பண்றது, மேட் மேக் பண்றது, அந்த மாதிரி ஒர்க்ஸ்ல எல்லாம் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. ரியலி மேக் எ டிஃபரன்ஸ் இன் தியர் லைஃப். அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி அது அமைஞ்சிருக்கு. இன் தமிழ்நாடு ஆல் பேங்க்ஸ் ஹேவ் 10,612 பிரான்ச்சஸ். தமிழ்நாடு ஃபுல்லாவே என்னது, எல்லா பேங்க்ஸும், பிரைவேட் பேங்க்ஸ், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு இருக்கு, 10,612 banks across the state branches. They carry on a total transaction of around, அந்த 10,612 banksல எவ்வளவு டோட்டல் டிரான்சாக்ஷன் கேரி ஆன் பண்ணுது, படம் பரிமாற்றம், 15 lakh crore rupees during the financial year of 2017-18. 17-18 financial yearல 15 lakh crore rupees என்ன பண்ணிருக்காங்க, டிரான்சாக்ஷன் பண பரிமாற்றம், பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. That is today's class. The lesson gets over. We will meet in the next class with the new lesson. Thank you, students.